जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई शिरडी साई माई. ஜெய் சர்க்குருநாதா. குருநாதருடைய பரம கருணையினால் நம்ம பாபாவுடைய செல்ல குழந்தை பரமபக்தர் ஷியாமா அவர்களுடைய வீட்டுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள், ஷியாமா அவர்களுடைய பக்தி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் அடக்க முடியாது. ஏன் அப்படின்னா பக்தர்களுடைய பக்தி ரொம்ப உயர்ந்தது, எல்லையே இல்லாதது இல்லையா. நம்ம பக்த ஷியாமா மாதவராவ் தேஷ்முக் பாண்டே அவர்கள் வாழ்ந்த ஒரு அற்புதமான இல்லம். அவருடைய ஜென்ரேஷனில் குசும்பாய் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இப்போ கொஞ்சம் இந்த வீடியோவில் நீங்கள் அவங்கள பார்ப்பீங்க. ஆனால் அவங்க இப்போதைக்கு இல்லை, குருநாதருடைய சரணத்தை அவங்க அடைஞ்சிட்டாங்க. இந்த வீடியோ பழைய வீடியோ, எல்லாரும் திரும்பவும் நீங்கள் தரிசிக்கணுங்கிறதுக்காக பழைய வீடியோவை திரும்பவும் போடுறோம். எதுக்கு அப்படின்னா மறந்துடக்கூடாது இல்லையா விஷயங்களை. அதனால் ஷியாமா அவர்களுடைய வீட்டில் குருநாதருடைய சரணம் சாஸ்வதமாக இருக்குது. அதை நம்ம அனுபவித்தோம் குருநாதருடைய கருணையினால். இந்த வீடியோ எடுக்கப்பட்ட நாள் பார்த்திங்கன்னா அவருடைய பிறந்த நாள். அதுவுமா நாங்கள் அதை எடுக்கிறதுக்கு பாபா கிருபை பண்ணார். சகல சௌபாகியமாக இருந்தது எங்களுடைய மனசுக்கு. ஏன்னா ஒரு அடியவருடைய வீட்டுக்கு போனால் அந்த அடியவருடைய சிந்தனை, அந்த அடியவருடைய சுவாசம், அந்த அடியவருடைய பாவனை அத்தனையுமே குருநாதனுக்காகவே இருந்திருக்கு. பார்க்குறீங்களே, அவர் அம்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த அன்னை தான் குசும்பாய் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அவங்கள இந்த வீடியோவில் தரிசிக்கிறது நமக்கு ஒரு பரம பாக்கியமாக இருக்கும். அந்த பூஜரும் ஷியாமா அவர்களுடைய வீட்டு பூஜரும். பொதுவாக ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்னென்னா, கிருஷ்ணன் பகவான் வாழ்கிற காலத்தில் எத்தனை பேர் அவர் பகவான் பரமாத்மா அப்படின்னு உணர்ந்திருக்க முடியும்? பாதி பேர் உணரலை. ஏன் கூடவே இருந்த அர்ஜுனனே கடைசியில் தான் உணர்ந்தாராம். ஆஹா, அப்பேற்பட்ட பரம்பொருட்டையா நான் தோல் மேலே கை போட்டு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நான் பழகியிருக்கேன் அப்படின்னு நினச்சாராம். இந்த அன்னை தான் குசும்பாய். நமஸ்காரம் பண்ணிக்கிங்க இந்த அன்னைக்கு. இப்போ சுவாமி சரணத்தில் இருக்காங்க. இருந்தாலும் இந்த பழைய வீடியோ மூலமாக நீங்கள் பார்க்குறீங்க அந்த அன்னையினுடைய திருவடிக்கு சரணம். அந்த மாதிரி கண்ணபெருமான் வாழ்கிற காலத்தில் இந்த கண்ணபெருமானை யாரும் புரிஞ்சுக்கல, யாரும் தெரிஞ்சுக்கல. அந்த சுவாமியுடைய சொரூபம் என்னங்கிறத யாருக்கும் தெரிஞ்சுக்கல. அவன் கிருபை இருந்தால் தான் எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா. அந்த மாதிரி பாபா வாழ்கிற காலத்தில் அவ்வளோவா ஈஸியாக அவர் ஒரு பரமாத்மா, கிருஷ்ணனை கூட ஏதோ கொஞ்சம் பரமாத்மான்னு ஒத்துக்கலாம், ஏன்னா அவருடைய ஸ்டைல் அப்படி. ஆனால் பாபாவை பாருங்கள், ஒரு சாதாரணமான ஒரு ஃபக்கீர் சொரூபம், அன்றாடம் வீடுகளில் பிக்ஷை வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சொரூபம். இதெல்லாம் பார்த்தா ஒரு சாதாரண ஒரு மாணவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்கும், புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் பார்த்து மக்கள் ஏமாந்துட்டாங்க. அந்த ஏமாந்ததில் நம்ம ஷியாமா அவர்களும் ஒன்று அப்படின்றத ஓர் சில லீலைகளை கொண்டு நம்ம கணிச்சிக்கலாம். அவர் உணர்ந்தார். எப்போ உணர்ந்தார்னா கடைசியில் உணர்ந்திருக்கார், அர்ஜுனனை மாதிரி. பாபா ஷியாமா அவர்களுக்கு கிருபை பண்ணது சாமானியமானதல்ல. தான் பரமாத்மான்னு நிரூபிச்சிருக்கார் அவர் வாழ்க்கையில். ஷியாமா அவர்கள் பார்த்திங்கன்னா பல ஜென்மங்களாக குருநாதர் கூடயே ஒன்றி வாழக்கூடியவர். சப்தசிருங்கி மாதாவுடைய குலதெய்வத்துக்கு நீ போ, வணக்கி போன்னு பாபா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய காகாஜி வைத்தியான்கிற பக்தரை ஷிரடிக்கு ஷியாமா ஐயா அவர்கள் மூலமே கூட்டு வந்த லீலாலாம் நம்ம நிறையா படிச்சிருப்போம். மேற்கொண்டு ஷியாமா அவருடைய பூஜரும் பாருங்கள், பாபா எதை கொடுத்தாலும் ஷியாமா இதை நீ பத்திரமா வச்சுக்கோ, ஷியாமா இதை நீ பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்த பொக்கிஷங்கள்லாம் இங்கே இருக்குது. இந்த உங்கள் வீட்டில் ஷிரடிக்கு வரோம்னா அவசியம் இந்த பக்தருடைய இல்லத்தை தரிசிக்கணும். ஏன்னா ஷியாமா ஐயா கிட்ட, அடியன்கிட்ட ஒரு பிடிச்ச ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அவர் தூங்குறச்ச கொரட்டை விடுவாராம். அந்த கொரட்டையில் சாய்நாத் மகாராஜ் கி ஜெய், சாய்நாத் மகாராஜ் கி ஜெய், சாய்நாத் மகாராஜ் கி ஜெய்னு கொரட்டை சவுண்டில் கேட்குமா. அப்போ அவருடைய சுவாசமே பாருங்கள்
குருநாதருடைய நாமத்தையே சொல்லின்னு இருக்கார். ஆனால் பல விஷயத்தில் பாபாவை திட்டுவார். பாபா, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் அவங்கள கடவுளாக்கியிருக்கோம் தெரியுமா அப்படின்னும் பேசுவார். புரியுதுங்களா? ஒரு 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 பகவான் அப்படின்ற ஒரு 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 நட்பு ரீதியாக பழகினதுனால என்னவோ திடீர்னு குருநாதர் அவரால் புரிஞ்சிக்க முடியல. கடைசியில் தான் ஒரு கட்டத்தில் தான் பாபா வந்து இறைவன்ற ஒரு புரிதலே அவருக்கு வந்தது. அவருடைய சரித்திரமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்குது. எல்லாத்தையும் பிரட்டி பார்த்தா தான் நமக்கு இதெல்லாம் புரியும். சரிங்களா? அப்பேற்பட்ட பிரம்ம பக்தர். ஒரு முறை நம்ம ஹேமாந்த் பந்த் ஐயா, பாபா நீ போ ஷியாமா வீட்டுக்கு போயிட்டு வான்னு சொல்லி இங்கே வரைச்ச. இப்போ நீங்கள் பார்த்தீங்களே அவர் ரூம், அந்த ரூமில் தான் ஷியாமா அவர்கள் வேட்டி கட்டிகிட்டு இருந்தார். அவர் இங்கே தான் ஹேமாந்த் பந்த் ஐயா வந்து இங்கே தான் உட்கார்ந்து கொண்டு, அப்போ ஷியாமா ஐயா சொல்கிறார், காரணம் இல்லாமல் பாபா இங்கே அனுப்ப மாட்டார், நான் ஒரு பாமரன், நான் ஒரு முட்டாள், என்கிட்ட போய் பாபா அனுப்பியிருக்காரு, ஆனாலும் காரணம் இல்லாமல் எதுவும் இல்லை. அப்போ தான் ராதாபாய் தேஷ்முக் அவர்களுடைய கதையானது இந்த வீட்டில் தான் சொல்லப்பட்டது. நம்ம சச்சரிதத்தில் படிச்சிருக்கோம் இல்லையா, பிரம்மஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த அந்த அத்தியாயத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அத்தியாயங்கள். இந்த குருசரித்திரத்தை படித்து பாபாவோட கிருபையை பெற்றுட்டார், ஆனால் நான் இவ்வளோ வருஷம் படாத பாடுபடுறேனே, எனக்கு அந்த கிருபை இல்லையே அப்படின்னு ஒரு விதமான புரிதல் இல்லாமல் ஹேமாந்த் பந்த் ஐயாவோட மனசில் விடக்கூடிய எண்ண ஓட்டத்துக்கு பாபா ஷியாமா ஐயா அவர்கள் மூலமாக தான் பதில் சொன்னார். அப்பேற்பட்ட உயர்ந்ததான பக்தர். இந்த வீடியோவில், முழு வீடியோவில் நீங்கள் இந்த வீட்டை பார்த்து கொண்டே அடியனுடைய இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. ஷியாமா அவர்களுடைய பக்தி ரொம்ப உயர்ந்தது. அதாவது பாபா இவருக்கு கைலாசம், அதே மாதிரி வைகுண்டம், அதே மாதிரி பிரம்மலோகம், 3 லோகத்தையுமே காட்டியிருக்கார். ஒரு மகான் பாபா காட்டியிருக்கார். நம்ம பாபா இவருக்கு காட்டியிருக்கார். அந்த அருள், அந்த கிருபை இவருக்கு இருந்திருக்கு. ஒரு ஞான கண்ணை கொடுத்து எல்லாத்தையும் பார், இதுதான் கைலாசம், இதுதான் வைகுண்டம், இதுதான் பிரம்மலோகம் பார் அப்படின்னு காட்டியிருக்கார். ஆனால் இதுக்கு மேலே ஒன்று இருக்குது, நீ அதை தான் அடையணும்னு பாபா சுட்டி காட்டியிருக்கார். அது அவருக்கு மட்டும் இல்லை, நமக்கும் தான். ஆகையினால் அப்பேற்பட்ட பரமபக்தருடைய வீடு சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் முடிக்க வேண்டிய தருணம் வந்தாச்சு. நீங்களாம் ஷிரடிக்கு வந்தீங்கன்னா துவாரகாமாய்க்கு எதுக்க பாதை ஒன்று போகும், அங்கே தாஜுதீன் பாபா மந்திர் ஒன்று இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சந்து போகும், அந்த சந்தில் தான் இவருடைய வீடு இருக்குது. அவசியம் தரிசியுங்க. குருநாதருடைய கிருப்பை கிடைக்கட்டும். ஜெய் சாய்ராம், ஜெய் ராதே கிருஷ்ணமாயி.